நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதையும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். ஜெபம் செய்வோம். 2-3 பேர் தேவநாமத்தில் ஒரு மனதாய் கூடுகையில் இருக்கிறே நான் என்ற இயேசுவே, ஜெபம் கேட்டிட வாருமத்தியில் இருக்கிறே நான் என்ற இயேசுவே, ஜெபம் கேட்டிட வாருமத்தியில். எங்களை அதிகமாக நேசித்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இதுவரையிலும் நீர் எங்களை கண்ணின் மேலே போல பாதுகாத்தீர். ஜீவன் சுகம் பலம் தந்தீர். சகல நாசமோசங்களுக்கும் தீங்குக்கும் விக்கினங்களுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் தொற்று நோய்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொண்டு அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையிலும் நீர் எங்களை சுமந்தீர், பாதுகாத்தீர், தப்பு வைத்தீர், தீவைகளை சந்தித்தீர். இந்த நாளிலும் இந்த ஓய்வு நாளிலே உண்மை நாங்கள் ஜீவனுள்ள ஆண்டவராக ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை தந்த உடைய கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை உமக்கு மகிமை கொண்டு வரட்டும். இந்த ஆராதனையின் மூலமாய் நீர் எங்களை சந்தித்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த ஆராதனையில் எங்களோடு கூட கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே நாங்கள் துதியை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்காக அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கியதுவே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கியதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் தீரலாம் மிகுதியே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரடாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகம் மந்தாரமுண்டாம், காடான நீளத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமா. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரடாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே, எங்குள்ள கூட்டத்திலேயும் இறங்கி தங்கிடுமே. அருள் ஏராளம், அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரடாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும்
எச்சனமே அருளின் மாரியை தாரும் ஜீவதயாபரரே அருளேராளம் அருளவசியமே அற்பமாய் சொற்பமாயல்ல தீரளாய் பெய்யட்டுமே தீரளாய் பெய்யட்டுமே தீரளாய் பெய்யட்டுமே. இப்பொழுதும் மாறி மாறி வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட சங்கீதம் 105 வசனங்கள் 39 முதல் 45 முடிய. சங்கீதம் 105 வசனங்கள் 39 முதல் 45 முடிய. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளையை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்களுக்கும் புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெழுந்து எழுந்தள்ளினார். பிரமத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவர்களிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றொன்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நெடுங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமென். இப்பொழுதும் வேதபாடம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும்
கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். இந்த நாளிலும் நாம் 2 துதி பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். முதலாவது பாடல் 1000 பாடல்களே. இரண்டாவது பாடல் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்துவோம். ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்து பாடுங்களேன். யாவரும் தேமொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லல்லில்லை அல்லல்லில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே. துதிகள் நிறையும் காணங்களால் தொழுதே இறைவனை காணுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லல்லில்லை அல்லல்லில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே நன்றி கூறும் கீரங்களால் மிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் கூடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லல்லில்லை அல்லல்லில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே. சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லாரும் பாடிடுவோம். அல்லல்லில்லை அல்லல்லில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். என் இயேசுவே நான் என்றும் முந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழிநடத்தும். என் இயேசுவே நான் என்றும் முந்தன் சொந்தம். என் ராஜனே அனுதினமும் வழிநடத்தும்.
உளையான சேற்றினின்று தூக்கியே நிறுத்தினீரே. உளையான சேற்றினின்று தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவே, உந்தனை பின் செல்லுவேன். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழிநடத்தும். அலைமோதும் கடலதனை அதட்டியே அமர்த்தினீரே. அலைமோதும் கடலதனை அதட்டியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையை என்றுமே காண செய்வீர். என் இயேசுவே, நான் என்றும் முந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழிநடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவேன். என் இயேசுவே, நான் என்றும் முந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழிநடத்தும். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழிநடத்தும். இந்த வேளையிலும் வருகிற வாரத்திலே பிறந்த நாட்களை காண்கிறவர்களையும் திருமண நாளை காண்கிற குடும்பங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இரு சபைகளின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த புதிய வருடத்தை நன்மையினாலே முடிசூட்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாக தமது பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவாராக. கிட்கிப்பாடா திருச்சபையாருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்முடைய திருச்சபை அங்கத்தினராக இருந்த திருமதி வேதம்மாள் சுபையா அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையிலே கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பிள்ளைகளின் குடும்பங்களில் ஆறுதலுக்காக தேவ சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராக இருக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான ஓய்வு நாளில் இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே, வருகிற வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் உடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தர் இம்மட்டுமாக உமது பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த புதிய வருடத்தை காணும்படியான கிருபைகளை தந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
அவருடைய ஜீவியத்தில் இந்த புதிய வருடத்தை நீ நன்மையினாலே முடிசூட்டும். சகல நாசு மோசங்களுக்கும் வியாதிகளுக்கும் தீங்குக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்பத்திலும் தேவனுடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த கடினமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் அதிகமாய் பாதிக்கப்படுகிற பரவி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலும் தெய்வம் தம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய கேட்கப்பட்ட திருச்சபை திருமதி வேதம்மாள் சுபையா அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கர்த்தருக்குள் நித்திரடைந்து இன்றைக்கு ஆறுதலிட்டு இருக்கின்றவருடைய பிள்ளைகளின் குடும்பங்களின் ஆண்டவரே ஆறுதலுக்காக சமாதானத்திற்காக நாங்கள் பாரத்தோடு சமூகத்தில் வருகிறோம். நீர் சகல ஆறுதலின் தேவனானவர். ஆண்டவரே, தங்களுடைய தாயாரை இழந்து தவிக்கும் அருமையானவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆண்டவரே எல்லா ஆறுதலை நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. தேவன் தாமே அவருடைய கண்ணீரை நீர் துடைப்பீராக. சகல தீங்கிற்கும் விலக்கி காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, அந்த அருமையான தாயார் போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே உமக்கு மகிமை கொண்டு வரும் பாத்திரவான்களாக அவருடைய பிள்ளைகளை நீர் மாற்றும்படியாக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த தாயாருடைய உள்ளத்தின் மன வாஞ்சிகளையும் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் கர்த்தர் வரக்கூடிய நாட்களிலே நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக இந்த ஆண்டவரை குடும்பத்தின் ஆறுதலுக்காக சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அன்பான தாயார் ஆண்டவரை உமக்காக ஓடி ஆண்டவரை உழைத்து உமக்காக வாழ்ந்து இறுதி வரை தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவரே ஆபிரகாமின் மடியிலே லாசரு தேற்றப்பட்டதைப் போல இவர்களும் தேற்றப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு நாளிலே முகமுகமாய் உள்ளே நாங்கள் தரிசிப்போம், சந்திப்போம் என்ற ஒரு நிச்சயத்தோடு ஆண்டவரே அருமையான தாயாருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் கர்த்தாவே, இந்த அருமையான வேளையும் சுகபலத்தோடு பலவனத்தோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல ஜீவன் சுகம் பலன் தருவீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோய் மிகவும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கும் இந்த மும்பை பட்டணத்திலும் தமிழ்நாட்டிலும் முக்கியமாக தென் தமிழகத்திலும் அதிகமான ஆண்டவர் உயிர் சேதங்கள் ஏற்படுகிற இந்த சூழ்நிலையில் அப்பா, இந்த இக்கட்டான காலங்களில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த தொற்று நோய் முற்றிலுமாக எங்கள் தேசத்தை விட்டு நீர் முற்றிலுமாய் நீக்கும்படியாய் உடைய பாதத்திலே நாங்கள் பாரத்தோடு வருகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அதிகமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கு வேண்டிய ஒரு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் நீர்த்தார். இவர்களுக்கு ஆண்டவரே சிகிச்சை அளிக்கும் ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, நர்சஸ்களுக்காக ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அனைத்து பேராமெடிக்கல் டீமுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த தொற்று நோய்க்கு ஏற்ற ஒரு மருந்து சீக்கிரத்திலே கண்டுபிடித்து ஜனங்களை காப்பாற்ற கர்த்தர் நீர் வழியும் ஆண்டவரை நீர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை விட்டு முற்றிலுமாக ஆண்டவரே இந்த தொற்று நோய் நிறுத்தப்பட வேரோடு அழிக்கப்பட கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே விதமாக தகப்பனே, ஆண்டவரே அன்பு சகோதரர் சிவா சைமன் அவர்களுக்காக, அருள் திரு குமாரதாஸ் ஐயா அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே மட்டுமாய் நீர் அவர்களை கொடுத்து வருகிற சுகத்திற்காய் ஸ்தோத்திரம். நன்றாக அவர்கள் பேச கர்த்தர் நீர் அவர்கள் நாவை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்றவழிலே நீருடைய வாழ்விலே அற்புதத்தை செய்யும் நல்ல செய்திகள் கேள்விப்பட்டு ஆண்டவரை உண்மை நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கின்ற ஆண்டவரை போர் மூலம் அபாயம் எல்லாம் ஆண்டவரை முற்றிலுமாய் சுமூகமாய் தீர்க்கப்பட ஆண்டவரே இந்திய எல்லை பகுதியாகிய லடாக் பகுதியிலே ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தரும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எல்லா பொருளாதார ஸ்தம்பித்த நிலைமைகள் கர்த்தாவே எல்லாம் முற்றிலுமாய் நீக்கப்படத்தக்கதாக எங்கள் தேசம் முன்னேற கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் தேசத்தின் அண்டை ஆண்டவரே நாடுகளிலே கர்த்தாவே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் தேசத்திற்குள்ளாக அதிகமான இந்த தொற்று நோயின் பாதிப்புகளினாலே பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் எல்லை பகுதிகளிலே கர்த்தர் ஒரு சமாதானத்தையும் பாதுகாப்பையும் தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை நடத்தக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் சுகத்தின் பலனை தாரும்.
தீங்கு அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்கள், முயற்சிகள் எங்கள் தேசத்தின் நலனுக்காக, முன்னேற்றத்திற்காக அவர்கள் எடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, சபைகள் திறக்கப்பட முடியாதபடி இருக்கின்ற ஆண்டவரே எல்லா நிலைமைகள் மாறட்டும். தமிழகத்திலும் ஆண்டவரே அநேக இடங்களிலே ஆலயங்கள் திறக்கப்பட்டாலும் ஜனங்கள் பயத்தினாலே வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே அதிகமாய் பரவி கொண்டிருக்கும் இந்த தொற்று நோயின் மத்தியிலும் தகப்பனே, இது தீவிரமாய் பரவாதபடி மரணங்கள் தடுக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வதாக. குறிப்பாக ஆண்டவரே ஒவ்வொரு போதகர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, பாதுகாப்பிற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை மட்டுமாக நீர் எங்களை பாதுகாத்து எங்களை பயன்படுத்தினீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆலயங்கள் ஆண்டவரை திறக்கப்படாமல் இருந்தாலும் ஊழியங்கள் தடைபடாமல் இருக்க ஆண்டவரே இந்த விர்ச்சுவல் ஆண்டவரே மூலமாக தகப்பனே இந்த காணொலியின் மூலமாக நாங்கள் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியான வாய்ப்புகளையும் வசதிகளையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தீரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே ஆறுதலற்று இருக்கின்றவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை தாரும். கர்த்தாவே, துயரத்திலும் துக்கத்திலும் வியாதியிலும் ஆண்டவர் அதிகமான பாடுகளிலும் கடந்து செல்லும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே தரித்திரம், கடன் பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வேலையில்லா கஷ்டங்கள் எல்லாம் மாறி போவதற்கதாக கர்த்தர் கிருபை செய்யபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியங்களை ஏற்படுத்தி தாரும். திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாத குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஏற்றவழிலே நல்ல குழந்தை பாக்கியங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உயர்கல்விக்காக முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் அவருடைய பெற்றோர்களும் அவர்களும் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே புதிய வகுப்புகளுக்கு சென்று தொடர்ந்து அவர்கள் படித்து உடைய நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். வரும் நாட்களிலே கர்த்தாவே 10ஆம் 12ஆம் வகுப்புகளிலும் ஆண்டவரே கல்லூரியின் இறுதி தேர்வுகளை எழுதப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் நல்ல சுகத்தையும் பலனை தாரும். அவருடைய உள்ளத்தில் இருக்கும் எல்லா விதமான பயங்களையும் சந்தேகங்களையும் நீர் நீக்கி போடும். உங்களுக்கு தெரிந்த புத்தியும் தைரியத்தையும் தந்து ஆண்டவரே இந்த பரீட்சைகளை உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய பலத்தாலே, கிருபையாலே அவைகளை சந்தித்து ஆண்டவரே நல்ல மதிப்பெண்கள் பெறத்தக்கதாக எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, இந்த ஓய்வு நாளிலும் தங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய ஜெபங்களை கேளும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, திருச்சபைகளின் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயம் திறக்கப்படாவிட்டாலும் ஆண்டவரை ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஊழியருடைய தேவைகள் சந்திக்கத்தக்கதாக ஆண்டவரே திருச்சபையின் எல்லா ஆண்டவரை ஊழியத்தின் தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே ஜெபிப்பது மாத்திரமல்ல, சபைக்காக கொடுக்கவும், உழைக்கவும், ஜெபிக்கவும், தாங்கவும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளை நீர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த அருமையான ஆராதனைகளையும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் மனப்பரவசனங்களை சொல்வார்கள். Praise the Lord and make music to your name, O Most High. Proclaim your love in the morning and the faithfulness in the night. To the music of the 10 strings lying and the melody of the heart. Psalms 92 verse 1 to 3. For the wicked, nor stand in the judgment, nor in the assembly of righteousness. Psalm 1 verse. Son does not walk in step with the wicked, or stand at a sinner's step, or sit in the company of mockers, but who stood in the law of the Lord, and who meditates his law day and night, that person is like tree planted by streams of water. Psalms 1 verse 1 to 3. மனப்பரவசனங்களை சொன்ன அருமையான பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அருமையான பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை, வேத வார்த்தைகளை அவர்கள் வாசித்து அதை நேசித்து அவர்கள் மனனம் செய்ய ஊக்குவியுங்கள். நம்முடைய பிள்ளைகள் வசனத்திலே வளரும் பொழுது கர்த்தர் அவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, அனைத்து திருச்சபையின் பிள்ளைகளும் இந்த மனன வசனத்தை மெமரி வேர்ஸை சொல்வதில் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வீடியோக்களை நீங்கள் புதன்கிழமைக்குள்ளாக நீங்கள் அனுப்பும்படி உங்களை அன்போடு நாம் கேட்டுக்கொள்ளுங்கள். செய்திக்கு ஆயத்தமாக பாமாலை 379 பாடும்.
என் ஆண்டவா ஏற்போரில் நான் வீழாதவும் பிரசன்னத்தால் நெருங்கி என்னை தாங்கிடும் நேராய் நடத்தும் அன்பா என் ஆவல் என்றும் உம்மிலே என்றாரும் என்னை சூழ்ந்திடும் பிசாசு மாம்சம் லோகத்தால் மாளாது பலன் தந்திடும் ஐயோ நான் பலவீனனே ஓயாது வீழ்ந்து சாகின்றேன் என் இயேசுவே என் ஜீவனே உம் பாதம் தஞ்சம் மண்டினேன் நற்போராட்டம் போராடிட ஓட்டத்தை உம்மில் மூடிக்க வெண்கிரீடம் பெற்று பாடிட விடாது தாகி நடத்தும். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட நேர் பேசுவீராக. இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் சுகமாய் நீங்கள் பத்திரத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். எனவே இந்த ஓய்வு நாளிலும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக நாம் தொடர்ந்து இந்த ஆராதனையில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இப்பொழுதும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்திர வாழ்விலே அவர்களை கர்த்தர் எவ்விதமாய் நடத்துகிறார் என்ற ஒரு சம்பவத்தை இன்றைக்குரிய இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். யாத்ராகமும் 17ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்து மோசையை எழுப்பி பல குறைவுகளிலிருந்து இந்த மோசையை கர்த்தர் நிறைவாக்கி ஒரு பூர்ணமான விடுதலையின் வாழ்விற்கு மோசையை அழைக்கிறார், பயன்படுத்துகிறார். அவ்விதமாக இறுதியாக இந்த எகிப்து பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை அவன் அனுப்பிவிடுகிறான். அவர்கள் கடந்து வரும்பொழுது முதலாவது அவர்கள் சந்தித்த ஒரு சவாலான ஒரு சம்பவம், அந்த சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தர் அந்த தண்ணீரிலே ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார், அவர்களை விடுதலையாக்குகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை பின்தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையை அதே தண்ணீரிலே அந்த பார்வோன் சேனையை அழிக்கிறார், முற்றிலுமாக நீக்குகிறார். அவர்கள் அன்று கண்ட எகிப்தியனை இனி அவர்கள் காணாதபடிக்கு எல்லா எதிர்ப்பிலிருந்து கர்த்தர்களை மாற்றி அவர்களை விடுவிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த ஒரு அந்த பாதையிலே, அந்த யாத்திரையிலே தேவன் அநேக அற்புதங்களை செய்கிறார். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்ற ஒரு சூழ்நிலை அவர்கள் யோசிக்கும் பொழுது, மோசேயினிடத்தில் வந்து சொல்லும் பொழுது, கர்த்தர் வானத்தை திறந்து மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுதும் இந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே அவர்கள் எல்லாரும் தண்ணீர் இல்லாதபடி அவர்கள் தவிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அந்த தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள். ஒருவேளை மறிக்கக்கூடிய ஒரு தருணத்திலே இருக்க வாய்ப்பு இருப்பதாக அநேகர் நினைக்கிறார்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே எங்கிருந்து அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். 15 அதிகாரம் 27 வசனத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு திருப்தி நிறைந்த ஒரு வாழ்விலே ஒரு அனுபவத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள். பாருங்கள், அங்கே என்ன இருக்கிறது? 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும். சாப்பிடுவதற்கும் ஆகாரம் கிடைக்கிறது, அவர்கள் அருந்துவதற்கு அவர்கள் தண்ணீர் கிடைக்கிறது. தண்ணீருள்ள ஒரு இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு திருப்தியான ஒரு வாழ்விலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏலிம் என்ற ஒரு இந்த பெயருக்கு மரங்கள் அல்லது கடவுள் என்ற ஒரு பொருள்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சீனாய் வனாந்தரத்திலே பாலைவனத்திலே ஒரு பாலைவனை சோலையாக இந்த ஏலிம் இடம் காணப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு வசந்த கால திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தருகிறார், நல்ல ஒரு வாழ்க்கையை தருகிறார், வசதியான வாழ்க்கை, எந்த ஒரு எதிர்ப்பும் எந்த ஒரு கஷ்டமும் குறைவுகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த ஏலிம் இடத்தில் அவர்களுக்கு கிடைக்கிறது. யோசுவா 1 அதிகாரம் 13 வசனத்திலே எவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய தாசனாகிய மோசே, உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எளிப்பார் பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. யோசுவா சொல்லுகிறார், பாருங்கள், யோசுவா கர்த்தர் சொல்லுகிறார், மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்ட அந்த காரியத்தை வார்த்தையை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன? ஆண்டவர் இளைப்பாரம் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு ஏலிம் இடம், எல்லா ஆகாரம் திருப்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்தது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், இந்த யாத்திராகமம் 17 அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ரெவித்தேமிலே அவர்கள் வரும் பொழுது அங்கே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எல்லாரும் தண்ணீரினாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் மரணத்தின் அந்த தருவாயிலே பிடியில இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த தண்ணீர், ஆகாரம், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு அடிப்படை தேவையாய் இருக்கிறது. கர்த்தர் அதை அறிவார். எல்லாவற்றுக்கும் மேலாக 4 தலைமுறைகளாக அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்தாரே, தண்ணீரிலே நடத்தினாரே. 14 அதிகாரத்திலே கர்த்தர் வானத்தை திறந்து அப்பத்தை கொடுத்தாரே. இவ்வளவு அதிசயங்களை செய்த தேவன் அவர் இதையும் செய்ய மாட்டாரா? அந்த ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? மோசனிடத்திலே போய் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை முறுமுறுத்தார்கள். ஆனால் இந்த 17 அதிகாரத்தில் இது 5வது முறுமுறுப்பாக இருக்கின்ற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தங்கள் சோதனை நாட்களிலே, தண்ணீர் இல்லாத ஒரு காலங்களிலே அவர்களுடைய முறுமுறுப்பினுடைய ஒரு அடையாளம் என்ன? இந்த முறுமுறுப்பின் மூலமாக அவர்களுடைய சுய ரூபம் வெளிப்படுவதை பார்க்கிறோம். அவருடைய சுய குணாதிசயங்கள் வெளிப்படுகிறது. எனவே அவர்கள் இந்த மேரிபா, மாசா மேரிபா என்ற இடத்தில அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இந்த இடத்திலே ஒரு சர்ச்சையான ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். தேவ மனிதனாகிய இந்த மோசே ஒரு ஊழியனோடு அவர்கள் வாதாடுகிறார்கள். அவருக்கு முன்பாக முறுமுறுக்கிறார்கள், தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கிறார்கள். அவர்கள் இந்த மோசேக்கு முன்பாக அவர்கள் முறுமுறுக்கக்கூடிய, வாதாடக்கூடிய இந்த காரியம் அவர்கள் மனிதனிடத்திலே அல்ல, மனிதனுக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் வாதாடுவதையும் முறுமுறுப்பதையும் இங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 17 அதிகாரம் 2 வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். இந்த ஜனங்கள் மோசேயோடு வாதாடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். மோசே தண்ணீர் வைத்திருக்கிறாரா? இல்லை. மோசே அப்பம் வைத்திருக்கிறாரா? இல்லை. அவரிடத்தில் இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நான் ஜனங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன், ஜெபிப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை நிறைந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் இருந்தால் போதும். தண்ணீர் இல்லை என்றாலும், ஆகாரம் இல்லை என்றாலும்,
எந்த குறைவுகள் இருந்தாலும் என்னை நடத்தும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மோசே அறிந்திருந்தபடினாலே இந்த ஜனங்கள் மோசனிடத்தில் வந்து தண்ணீர் கேட்கிறார்கள். ஒருவேளை இவ்விதமாய் நான் யோசித்தேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மோசையின் இடத்திலே செல்வதற்கு பதிலாக மோசையோடு கூட இணைந்தவர்கள் ஜெபித்திருந்தால் இந்த அதிகாரம் வித்தியாசமாய் மாறியிருக்கும். இந்த சம்பவம் வேறு விதமாக பெரிய காரியங்களை செய்திருக்கும். அதை அவர்கள் செய்யவில்லை. இந்த மேரிபா என்ற இடத்திலே கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார்கள். அவருடைய பரீட்சை என்ன? கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா, கர்த்தர் எங்கள் மத்தியிலே இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள். பாருங்கள், இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்விலே குறைவுகள் வரும் பொழுது அந்த குறைவுகள் சில நேரத்திலே பலவிதமான குறைவுகளை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே விசுவாச குறைவு. இந்த விசுவாச குறைவு எப்பொழுது வரும்? இது மன கடினத்தை ஒரு அடையாளமாக இருக்கிறது. lack of faith, fear is a sign of hard-heartedness. மன கடினம், hard-heartedness or stiff-neckedness or ingratitude. ஆண்டவர் செய்த அதிசயங்களை, அற்புதங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த பிறகு, பெற்ற பிறகு, அந்த அற்புதங்களை ஒரு நொடியிலே, இந்த குறைவு வந்தவுடனே, தண்ணீர் இல்லை என்று சொல்லி குறைவு வந்தவுடனே ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர்கள் முற்றிலுமாக மறந்து விட்டார்கள். நன்மையை மறந்து விட்டார்கள். ஆசீர்வதித்த தேவனை அவர்கள் மறந்து விட்டார்கள். இன்கிராட்டிடியூட், ஒரு நன்றி இல்லாத ஜனங்களாக, மன கடினமுள்ள ஒரு ஜனமாக, அவர்கள் விசுவாசம் இல்லாத ஒரு ஜனமாக இருந்தார்கள். ஒருவேளை விசுவாசம் உள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி செய்திருக்க வேண்டும்? மோசனிடத்திலே அவர்கள் வாக்குவாதம் பண்ணினதை காட்டிலும், மோசையோடு அவர்கள் வாதாடினதை காட்டிலும், மோசையோடு கூட அவர்கள் சண்டை போட்டது பதிலாக அவர்கள் தேவனோடு கூட ஜெபித்து அவர்கள் போராடி ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. இப்பொழுது தண்ணீர் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் தண்ணீர் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்கள் நடத்தி வந்து இந்த மோசைக்கு கூட தான் இருக்கிறார். ஊழியனுக்கும் தண்ணீர் இல்லை. இன்றைக்கு பாருங்கள், இந்த தொற்று நோய் எல்லாருக்கும், இதில் ஜாதி வித்தியாசம் இல்லை, மொழி வித்தியாசம் இல்லை, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லை. ஊழியனோ விசுவாசி யாராக இருந்தாலும் சரி, இந்த தொற்று நோய் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அநேக பல குறைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். என்ன விதமான குறைகள்? வேலை இல்லை, அல்லது எனக்கு சரியான ஊதியம் இல்லை, என் குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை. இந்த வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன? நமக்குள்ளே விசுவாசம் இல்லை என்பதுதான் பொருள். இந்த ஜனங்கள் செய்தது, அவர்கள் முறுமுறுத்தார்கள். மோசைக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள், தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள் என்றைக்கும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்கள் அது மாத்திரமல்ல, அவர்கள் வாதாடினார்கள். மோசையை கல்லெறிந்து கொள்ள அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவருடைய உச்சகட்டமான ஒரு கோபம், ஒரு எரிச்சல் என்ன? எல்லாரும் நாங்கள் தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கின்றோம், தண்ணீருக்காக நாங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, செத்து கொண்டிருக்கிறோம், எங்கள் பிள்ளைகள், ஆடு மாடுகள் எல்லாம் செத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை நாங்கள் சாவதற்காக நீர் எங்களை அழைத்து வந்தீர், எங்களை கொல்லுவதற்காக எங்களை அழைத்து வந்தீர். அவருடைய வார்த்தையில் கடினமான வார்த்தை. இப்பொழுது எல்லாரும் கல் எடுத்து அந்த மோசையை கல்லெறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் வருகிறார்கள். இந்த ஒரு கடினமான ஒரு எதிர்ப்பின் சூழ்நிலையில தனிநபராக இருக்கின்ற இந்த மோசே என்ன செய்கிறார்? இந்த மோசே ஜனங்களுக்காக செய்தது என்ன? அவன் செபிக்கிறான். மோசே ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஜெபத்தை அவன் செய்கிறான். தேவன் இந்த மோசையின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார், தண்ணீர் தருகிறார். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஓரேபுக்கு போ,
உனக்கு முன்பாக அந்த கண்மலையின் மேல் நான் நிற்பேன் என்று சொல்கிறார். நீ போவதற்கு முன்பதாக நான் அங்கே நிற்கிறேன். அந்த ஓரேப் என்கின்ற கண்மலை ஒரு காய்ந்து போன வறட்சியான ஒரு இடத்திலே அந்த கண்மலை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயின் இடத்துல, நீ ஒரு சில இஸ்ரவேலின் மூப்பர்களை அழைத்து கொண்டு நீ போ, அவர்களுக்கு முன்பாக நீ போ, உனக்கு முன்பாக நான் அந்த ஓரேப் கண்மலையின் மேலே நான் நிற்பேன் என்று சொல்கிறார். நீ அந்த கண்மலையை அடி என்று சொல்லி இரண்டாவது கட்டளை கொடுக்கிறார். நீ போ, அந்த கண்மலையை அடி என்று சொல்லி அவ்விதமாக இந்த மோசே செய்கிறான். பாருங்கள், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு ஊழியன் செய்யக்கூடிய உண்மையான ஒரு ஊழியம் என்ன? தன்னை எதிர்க்கும் ஜனங்களை பார்த்து அல்ல, எதிர்த்தாலும் சரி அவர்களுக்காக நான் பரிந்து பேசுவேன், அவர்களுக்காக நான் செபிப்பேன். அவர்கள் என்னை ஒரு உச்சக்கட்ட கோபத்தின் மத்தியிலே அவர்கள் என்னோடு கூட வாதாடினாலும் சரி, வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலும் சரி, நான் பொறுமையை காத்துக்கொள்வேன், பொறுமையோடு என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன், தேவனுடைய நாம் மகிமைக்காய் நான் சகித்துக் கொள்வேன். அதுதான் உண்மையான ஒரு ஊழியனுடைய ஒரு அழைப்பும் அர்ப்பணிப்பும். பாருங்கள், இந்த விசுவாச குறைவினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தகாத காரியங்களையே ஆண்டவர் காண்கிறார். அவர்கள் முறுமுறுப்பை கர்த்தர் கேட்கிறார். அவர்கள் முறுமுறுத்தார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள், வாதாடினார்கள், எவ்வளவோ காரியத்தை செய்தார்கள். கடைசியாக கல்லெடுத்து மோசேயை அவர்கள் கல்லெறிந்து கொள்ள பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய காரியங்களை பார்த்து மனம் விளங்கவில்லை. அவர்களுக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. அவர்களுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். காரணம், அவர் கிருபை நிறைந்தவர், நம்முடைய தேவன் அன்பானவராய் இருக்கிறார். சங்கீதம் 30:5 விதமாக நாம் வாசிக்கிறோம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகி தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷமாக இருக்கிறது, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஒரு நிமிஷத்திலே ஆண்டவர் கோபப்படும் பொழுது இந்த பூமி நிலை நிற்காமல் போய்விடும். சங்கீதம் 78:40 விதமாக வாசிக்கிறோம். எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவர்கள் கோபம் மூட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். பாருங்கள், அநேக நேரங்களிலே இந்த வனாந்தரத்திலே கர்த்தரை இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் மூட்டினார்கள். அவாந்தர வெளியிலே அவரை ஆண்டவருடைய மனதை விசனப்படுத்தின இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் முறுமுறுப்பை கர்த்தர் கேட்கிறார். தேவைகளை காண்கிற தேவன் அவருடைய முறுமுறுப்பையும் கேட்கிறார். மோசேயின் ஜெபத்தை கேட்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பையும் கேட்கிறார். எனவே ஆண்டவர் கேட்கவில்லை, ஆண்டவர் என் பிரச்சனைகளை பார்க்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவர் கோபம் ஒரு நிமிஷம், ஆனாலும் அவருடைய தயவு நீடிய வாழ்வு, நித்தியமான ஒரு நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார், தயவுள்ளவராயிருக்கிறார். யாத்திராகமம் 34:6 தொடர்ந்து விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். தேவன் தம்முடைய பிரசன்னத்தை, மகிமையை இந்த மோசேக்கு காட்டுவதற்கு முன்பதாக அந்த மலையின் மேலே ஏறும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவர் கடந்து போகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த மோசேயின் இடத்துல? நீ அந்த ஓரை மலைக்கு போ, அந்த கண்மலைக்கு போ, நீ போவதற்கு முன்பதாக நான் அந்த கண்மலையின் மேலே நிற்பேன் என்று சொல்கிறார். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலேயும், எடுக்கும் எந்த ஒரு தீர்மானத்திலே முன்பதாக நமக்கு முன்பாக நம்மை வழிநடத்தும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இக்கட்டான நாட்களிலே நாம் தனிமையாய் சந்திக்கவில்லை. நம்மோடு கூட நம்ம ஆண்டவர் வருகிறார். நமக்கு முன்பாக அவர் கடந்து செல்லுகிறார். கடந்து சென்று என்ன செய்கிறார்? நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். எல்லா விதமான துன்பங்களின் மத்தியிலையும் தேவன் நமக்கு அவருடைய கிருபையை தருகிறார், பலனை தருகிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை தந்து நம்மை நயமாய் நடத்துகிறார். இந்த இக்கட்டான சோதனையின் காலத்திலே இந்த குறைகள் வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். அநேக நேரங்களிலே நம்முடைய முறுமுறுப்பு, நம்முடைய குறை கூறுதல்
நம்மை தேவனை விட்டு தூரமாக்குகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. முறுமுறுப்பு இது ஒரு மனக்கசப்பு மாத்திரமல்ல, இந்த குணம் நமது விசுவாச வாழ்விலே நாம் வாழ முடியாதபடி, கிறிஸ்துவ வாழ்விலே முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தடையாக இருக்கின்ற ஒரு பாவம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். தேவன் நாமம் மகிமைப்பட அவர் நம்முடைய வாழ்விலே அற்புதம் செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து நம் ஆண்டவரிடத்திலே காத்திருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அது விதமாய் செய்யவில்லை. முறுமுறுத்தார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள், மோசையை கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே விதமாய் நாம் வாசிக்கிறோம். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போன மானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். நாங்கள் அந்த எகிப்து தேசத்திலே நாங்கள் செத்து போயிருந்தவனால் அது எங்களுக்கு நலமாய் இருக்கும், ஏன் எங்களை இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையை பார்த்து இவ்விதமாய் கேள்வி கேட்கும் பொழுது மோசனுடைய உள்ளம் எவ்வளவாக துக்கமாக இருந்திருக்கும். இந்த மோசை அழைத்த தேவனுடைய மனம் எவ்வளவு மனஸ்தாபப்பட்டிருக்கும். இந்த ஜனங்களை நான் விடுவித்து இவர்களை பாலும் தேனும் விடக்கூடிய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிப்பதற்காக இவர்களை அழைத்து வந்தேன், இவர்களை கொள்வதற்காக இல்லை, இவர்களை பாதுகாப்பதற்காக, இவருடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பதற்காக நான் விடுவித்தேனே. இந்த ஜனங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை, இந்த ஜனங்கள் என்னை விட்டு தூரமாய் போய்விட்டார்களே. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்லும்பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் திருப்தியாக எகிப்து தேசத்திலே சாப்பிட்டோம். எப்படி திருப்தியாக சாப்பிட்டார்கள்? அவர்கள் அடிமைத்தனத்தின் அப்பத்தை சாப்பிட்டார்கள், அடிமைத்தனத்தின் வருத்தத்தின் அப்பத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. வைக்கோல் இல்லாமல் அவர்கள் செங்கலை அறுத்து அவர்கள் வேக வைக்கும்படியாக வற்புறுத்தப்பட்டார்கள், அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். அப்படியே நாங்கள் செத்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். இப்படி 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தண்ணீரினால் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுகளையும் தண்ணீர் இல்லாமல் கொன்று போட எங்களை எகிப்தில் இருந்து ஏன் கொண்டு வந்தீர்? தண்ணீர் இல்லாமல் எங்களை கொன்று போடும்படியா என்னை கொண்டு வந்தீர் கேட்கிறார்கள். இப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிளைமத்தீவிலே அவர்கள் வருகிறார்கள். ஒரு இளைப்பாறும் இடமாய் இந்த இடம் இருக்கிறது. அவர்கள் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். ஜெபத்திலே இந்த மோசே என்ன செய்கிறார்? மிகவும் சுருக்கமான ஜெபம், கருத்துள்ள ஜெபம், வெரி எமோஷனல் ப்ரேயர். He prays to the Lord. பாருங்கள், இந்த ஜனங்கள் இப்பொழுது கல்லெறிந்து கொள்ள வருகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களை பார்த்து சபிக்கவில்லை, அவர்களிடத்திலே சண்டை போடவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை. மாறாக இந்த ஊழியன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இந்த மோசே ஒரு தனி நபர் ஊழியன். அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? ஆண்டவரே, என்னிடத்தில் வந்து தண்ணீர் கேட்கிறார்கள், நான் என்ன செய்வேன்? என்னை கொல்ல பார்க்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், ஒரு சமயம் இயேசு கிறிஸ்துவை பிடிக்காதவர்கள், அவருடைய சத்தியத்தை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ள மானமில்லாதவர்கள் இயேசுவை கல்லெறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30 முதல் 32 முடிய நாம் வாசிக்க கேட்போம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தமும் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். ஆண்டவர் சொன்ன இந்த ஒரே ஒரு சத்தியத்தை அவர்கள் விசுவாசிக்காதபடினாலே, ஏற்றுக்கொள்ள முடியாதபடினாலே அவர்கள் இயேசுவை கல்லெறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசு தம்மை ஒரு
தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தன்னை இந்த யூத ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அவர் மேல் கல்லெறியும்படி எல்லாரும் கல்களை எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த கல்லெறிந்து கொள்ளும் இந்த பழக்கம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. பாவம் செய்து பாவத்தினாலே ஒருவன் பிடிக்கப்படும் பொழுது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அவனை பட்டணத்திற்கு வெளியே புறம்பே அவனை அழைத்து கொண்டு போய் அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தை மீறினான். ஆனால் ஆண்டவர் அவர் எதற்காக வந்தார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்தார். அதைத்தான் அவர் சொல்கிறார், நான் பிதாவினுடைய குமாரனாய் இருக்கிறேன், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யூத ஜனங்கள் நினைத்தார்கள், யெகோவாவை தவிர வேறு யாரும் எங்களுக்கு கடவுள் அல்ல, அவர் மாத்திரம்தான். காணக்கூடாத அந்த யெகோவா இப்பொழுது காணும் ஒரு படியாக இயேசுவின் வடிவிலே அவர் அன்பான ஒரு தெய்வமாக இந்த பூமியில வந்து மேசியாவாக வந்ததை இந்த யூத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. அது ஒரே காரணத்திற்காக இயேசுவை அவர்கள் கல்லெறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். ஆண்டவர் சொல்கிறார், ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக அந்த கன்மலையின் மேல் நிற்பேன் என்று சொல்கிறார். ஓரேப் என்று சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் தண்ணீரை தரும் தேவனாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட தண்ணீர்? புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே விதமாய் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த சமாரியாவின் வழியிலே அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றண்டையிலே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், சமாரிய பெண். இந்த சீஷர்கள் பட்டணத்திற்கு சென்று அப்பம் வாங்கும்படியாக அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் இயேசு இந்த சமாரிய பெண்ணோடு கூட பேசுகிறார். பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்திற்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். ஆண்டவர் தாகத்துக்கு தாய் என்று அந்த ஸ்திரீனிடத்தில் கேட்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தாகத்தின் மத்தியிலும் அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு விதமான தேவையை, தாகத்தை கர்த்தர் தீர்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். சாயங்காலத்திலே நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அப்பத்தை மட்டும் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு காடுகளை அனுப்பி இறைச்சியை கொடுக்கிறார். ஆனால் இந்த ஒரு காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக அடிக்கடி மோசைக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்களுடைய முறுமுறுப்பு எங்களுக்கு அல்ல. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும் வார்த்தைகள் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் அல்ல, அது கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியர் என்ன தவறு செய்தாலும் சரி, என்ன குறைகள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இருந்தாலும் எந்த குறைகளை விசுவாசி சபையின் மக்கள் சந்தித்தாலும் ஊழியக்காரரை குறை செல்லக்கூடாது, அவர்களுக்கு முன்பாக முறுமுறுக்கக்கூடாது. அந்த முறுமுறுப்பை கர்த்தர் கேட்கிறார். அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சிலருக்கு இவ்விதமான ஒரு குறைகள் காணப்படலும், அந்த குறைகளின் மத்தியிலும் பொருளாதார குறைவுகள் ஊழியர்களுக்கு கூட ஏற்படலாம். எனவே அதிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் இவ்விதமாக ஆலோசனை கொடுக்கிறார். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். பரிசுத்தவான்களுடைய குறைவுகளிலே நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், சம்பூர்ணமாய் கொடுக்க வேண்டும்.
அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இப்படி இக்கட்டான சூழ்நிலையில விசாரிக்க வேண்டும். ஊழியர் மற்றவர்களை விசாரிப்பதற்கு முன்பாகவே ஊழியரை விசாரிக்க வேண்டும். ஊழியர் விசுவாசிகளை விசாரிக்க வேண்டும். விசுவாசிகள் ஊழியரை விசாரிக்க வேண்டும். இரண்டு பக்கம் விசுவாச குறைவு. அடுத்ததாக விசுவாச குறைவிலே நாம் மற்றவர்களுக்காக ஜெபித்து உதவி செய்ய வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. இங்கே பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு விதமாக ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய குறைவுகள் அநேக நேரங்களில் இது தவிர்க்க முடியாது. சில நேரத்தில் தண்ணீர் கிடைக்காது, பணம் கிடைக்காது, சரியான நேரத்தில் வேலை கிடைக்காது, பிள்ளைகள் நன்றாக படித்தால் நல்லா படித்த பிறகு கூட சில நேரத்தில் மார்க்கு குறைவாக இருக்கும். எவ்வளவு குறைவுகள் காணப்படலாம். ஆனாலும் அந்த குறைவுகளின் மத்தியிலும் நம்மை வழிநடத்தும் ஆண்டவர், அதிசயங்களை செய்யும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இவ்விதமாய் பவுல் சொல்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த பூமியிலே நம்முடைய குறைவுகள் நிறைவாக்கப்படாவிட்டாலும் இந்த பூமியின் வாழ்க்கைக்கு பிறகும் மறுமையின் வாழ்விலே, மகிமையின் வாழ்விலே கர்த்தர் சகலவற்றையும் நிறைவாக பரிபூர்ணமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பாருங்கள். இந்த ஜனங்கள் இந்த மோசேக்கு விரோதமாக அவர்கள் வழக்காடுகிறார்கள், வாதாடுகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள்? இது வாதாடுவதும் பரீட்சை பார்ப்பதும் வாக்குவாதத்திலே ஈடுபடுவதும் இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்மை முன்னேறி செல்ல முடியாத ஒரு தடையாக இருக்கிறது. இதிலிருந்து நாம் இந்த குறைவுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் மட்டும் அவர்களுக்கு குறைவில்லை. அவர்களுடைய மாம்ச உணர்வுகளின் தேவைகளை சந்திக்க அவர்கள் மிகவும் ஆசைப்பட்டார்கள். தேவன் அவருடைய வாழ்வில் அநேக அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். தேவன் செய்யக்கூடிய அதிசயங்களுக்காக அவர்கள் காத்திருக்காதபடி உடனடியாக ஆத்திரத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் குறை சொல்லுகிறார்கள், முறுமுறுக்கிறார்கள். சோதனையின் மூலமாக அவர்கள் தங்களுடைய மாம்ச சிந்தனையின் சுய ரூபத்தை வெளிப்படுத்தினார்கள். அவ்விதமாக தேவ பிள்ளைகள் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அந்த ஓரை மலையில அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் போய் நிற்கிறார். மோசேயும் ஒரு சில இஸ்ரவேலின் மூப்பர்களையும் அழைத்து கொண்டு போய் அங்கே அவன் அந்த ஓரேபிலே என்ன செய்கிறான் பாருங்கள். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்காதிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இந்த மோசே செல்வதற்கு முன்பதாக தேவன் அங்கே நிற்கிறார். இந்த மோசே ஜெபித்தான், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படித்தான். ஆண்டவர் சொல்லுகிற விதமாக அவன் செய்தான். அந்த ஓரேபிலே போய் சென்று அந்த கன்மலையை அடிக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக அவன் அடித்த உடனே அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஒரு ஊழியனுடைய எதிர்ப்பின் மத்தியிலே மோசேயின் சகிப்பு தன்மையை தேவன் காண்கிறார். மோசேயின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த மோசேயுடைய ஜெபத்திற்கு பதில் தந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும் அவருடைய தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறார். சோதனை காலத்திலே ஆண்டவரை விசுவாசித்து பொறுமையோடு நாம் எல்லாவற்றையும் சகித்து நாம் கடந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயம்
நம்முடைய வாழ்விலே அற்புதத்தை செய்வார். எனக்கு அன்பான தேவச்சனங்களே, இன்றைக்கு இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான காரியம் என்ன? குறைவுகளிலே ஆண்டவரை குறை சொல்லாதபடி, ஊழியர்களுக்கு முன்பாக குறை சொல்லாதபடி, நாம் அந்த குறைவுகளின் மத்தியில் மோசையைப் போல நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஜெபித்து நாம் ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசினீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை தண்ணீரின் வழியாக வழிநடத்தினீர். வானத்தை திறந்து மன்னாவினால் அவர்களை போஷித்தீர். காடைகளை தந்து அவர்களை திருப்தி ஆக்கினீர். கர்த்தாவே, அது மாத்திரமல்ல, ஏலிம் போன்ற இடத்திலே செழிப்பான ஒரு பாலவனை சோலையை அவர்களுக்கு காண்பித்து அங்கே அவர்கள் இளைப்பாற பண்ணி அவர்களை திருப்தியடைய அந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தீர். ஆகிலும் ஆண்டவரே, இந்த மாசா மேரிபா என்ற இடத்திலே தண்ணீரில்லாத ஒரு குறைகளின் மத்தியிலே அவர்கள் மோசைக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்ததை கர்த்தர் கேட்டீர் என்பதை நாங்கள் வாசித்தோம், சிந்தித்தோம். விதமாக இன்றைக்கு நாங்கள் சந்திக்கும் அநேக குறைவுகள், அநேக தேவைகளின் மத்தியிலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாதபடி இந்த குறைவுகளின் மத்தியிலும் எங்களை நிறைவாக்கும் ஆண்டவர், எங்களை வழிநடத்தும் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், ஜீவனுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்க, ஆண்டவரே, இந்த தற்காலிகமான இந்த சோதனையின் காலத்தை உம்முடைய பலத்தோடு கிருபையோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு பலனைத்தார், சகித்து கொள்ள பொறுமையைத்தார். அவ்விதமாக எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்காக கீர்த்தனை 11 பாடுவோம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் அமையே வளமாய் காத்த எம் துறையே மிக வந்தனம். வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டிதமே, இதுவரையில் எமையே வளமாய் காத்த எம் துறையே மிக வந்தனம். சந்ததன் சந்ததமே எங்கள் தகு நன்றி கடையாளமே, நாங்கள் தாழ்ந்து வீழ்ந்து சரணம் செய்கையில் தயை கூர் சூரர் பதியே. சர்வ வியாபகமோ எம்மை சார்ந்து தற்காத்ததுவே, எங்கள் சாமி பணிவாய் நேமி துதி புகழ் தந்தனமே நீரமே. சர்வ வல்ல பமதும் எம்மை தாங்கினதும் பேரிதே, சத்ய சருவே சுரனே கிருபாகரனே உன் சர்வத்துக்கு உந்தன் சர்வ ஞானமும் எங்களுள்
யாவையும் பார்த்தால் பேதரு காவலரே உன்னருளுக்கோத்தரும் புகழ் துதியே மாறா பூரணனே எல்லா வருடங்களிலும் எத்தனை உந்தன் வாக்கு தவறார் அருளி பொழிந்திட்ட வல்லாவிக்கு தூதியே வந்தனம் வந்தனமே தேவ துந்துமி கொண்டீதுமீ இதுவரையில் எம்மையே பலமாய் காத்தயம் துறையே மிக தந்தனம் வந்தனம் வந்தனமே. அன்பான சபையாருக்கு சில அறிவிப்புகள். நாம் ஒருவருக்காக ஒருவர் நாம் செபித்துக் கொள்வோம். நம்முடைய திருச்சபையின் ஊழியர்களுக்காக செபிப்போம். ஆலயங்கள் சீக்கிரத்திலே திறக்கப்படத்தக்கதாக நாம் செபிப்போம். மாத்திரமல்ல, ஒருவரை ஒருவர் நாம் விசாரிப்போம். கூடுமானவரை நம்முடைய திருச்சபையின் ஊழியத்தின் தேவைகளுக்காக நீங்கள் செபிப்பது மாத்திரமல்ல, நீங்கள் உங்கள் உதவித்தொகைகளை நீங்கள் நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கிலே நீங்கள் செலுத்தும்படி மிகவும் தாழ்மையோடு அன்போடு பட்சமாய் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சந்தா காணிக்கை, மாத காணிக்கை மாத்திரமல்ல, தசமபா காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, தனிநபர் விசேஷித்த காணிக்கைகளை நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்கிலே நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அவ்விதமாய் அனுப்ப இயலாதவர்கள் போதகரையோ நம்முடைய திருச்சபையின் பொருளாளரையோ நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் உதவிகளை அளிக்கும்படி மிகவும் அன்போடு நான் பட்சத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான சபையார், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே மிகவும் காட்டுத்தீயை போல பரவி கொண்டிருக்கும் இந்த தொற்று நோய், லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிலையில் இதற்காக நீங்கள் செபியுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்போடு வெளியே சென்று நீங்கள் பாதுகாப்போடு வாருங்கள். வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்காக செபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதித்தோம், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையின் மூலமாய் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆலயங்களெல்லாம் ஆண்டவரை சீக்கிரத்திலே திறக்கப்படத்தக்கதாக கிருபையும் வருகிற நாட்களிலே கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பாதுகாத்து ரட்சித்து தேவைகளை சந்தித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, மீண்டுமாக எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இம்மட்டுமாய் நடத்தினவர் தொடர்ந்து எங்களை விடுவாதபடி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களுடைய இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்களுடைய இருந்தனைகளும் சிந்தனைகளையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குள் இருந்து என்றென்றும் உங்களிலே நிலைத்திருக்க கடவது. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வருங்கள்.
எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே கர்த்தாதி கர்த்தரே மெய்யான தேவ மனிதர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே எனக்கு அன்பான தேவஜனங்களே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதித்ததிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக காலை 9:45 அல்லது 10 மணி அளவிலே நீங்கள் இந்த காணொலியின் மூலமாக எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை நீங்கள் ஆராதிங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.